பிரியா பவானி சங்கர் அவங்களுக்கு திருமணம் நடக்க போகுதா? இவர்தான் மாப்பிள்ளையா? வாங்க என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். ஆரம்பத்துல டிவி சேனல்ல செய்தி வாசிப்பாளரா இருந்தாங்க. இப்ப வசீகரமான முகத்தோற்றமும் அழகும் இருக்கிறதுனால சினிமாவுல நிறைய வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கு. மேயாதமான் படத்துல அறிமுகமான இவங்க யானை, கடைக்குட்டி சிங்கம், டிமாண்டி காலனி, ருத்ரன் இந்த படங்கள்ல எல்லாம் நடிச்சாங்க. டிமாண்டி காலனி 2 படம் ரொம்ப பெரிய அளவுல வெற்றிங்க. இந்த படத்துல த்ரில்லர் காட்சிகளை ரொம்ப சிறப்பா நடிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லங்க, இவங்கள ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா சில படம் சரியா போகலன்னு ராசி இல்லாத நடிகைன்னு சொன்னாங்க. ஆனா டிமாண்டி காலனி படத்துக்கு அப்புறம் அந்த விமர்சனம் எல்லாம் தவிடி பொடி ஆயிடுச்சு. சென்னையில சொந்தமா ஹோட்டல் ஒன்று நடத்தி வர இவங்க இப்ப தன்னோட காதலர் மற்றும் நண்பர்களோட எடுத்துக்கிற புகைப்படங்கள், வீடியோக்கள் எல்லாம் சமூக வலைதளங்கள்ல பதிவிடுவாங்க. ஆஸ்திரேலியால இருக்க தன்னோட நீண்டகால காதலரை சந்திக்க செல்லும் அவங்க மாதக்கணக்கில் அங்கேயும் இருங்கலாம். பிரியா பவானி சங்கர் அவங்களுக்கு இந்த வருஷத்துல திருமணம் நடக்க போகுதாம். சில மாதங்கள்ல அவங்களுடைய திருமணம் நடக்க போகுதாம். இப்ப மரகத நாணயம் 2 படத்துல நடத்திட்டு இருக்காங்க. இந்தியன் 3 படமும் இன்னும் திரைக்கு வரல. இதுக்கிடையே டிமாண்டி காலனி 3 படத்துல பிரியா பவானி சங்கர் நடிச்சிருக்க நிலையில சீக்கிரமா அவங்களுக்கு திருமணம்னு தகவல் வெளியாகி இருக்கு. நீண்ட நாள் காதலரை திருமணம் பண்ணிக்க இருக்காங்களாம் இந்த வருடம். அதுவும் ஒரு சில மாதங்களுக்குள்ள இந்த திருமணம் நடக்க இருக்குன்னு தகவல் வெளியாகி இருக்கு. பிரியா பவானி சங்கர் அவங்க ஆரம்பத்துல தன்னோட காதலரை பத்தி பதிவிடும் போதெல்லாம் எத்தனையோ செய்திகள் அவங்கள பத்தி எழுதிட்டே இருந்தாங்க. சொல்ல போனா பிரபலமான பத்திரிகையாளர் எல்லாம் தேவையில்லாம இவங்கள பத்தி என்னென்னமோ விஷயங்கள், இவங்க இவ்வளவு பணக்காரங்க ஆக என்ன காரணம் தெரியுமா, அப்படியெல்லாம் இவங்கள நோகடிக்கிற மாதிரி அத்தனை விஷயங்கள் பரப்பி விட்டாங்க. ஆனா எல்லாத்தையும் தாண்டி சினிமாவுல அவங்களுக்குன்னு ஒரு இடத்தை பிடிச்சு இப்ப முன்னுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். நீண்ட நாள் காதலரோட தன்னோட திருமண வாழ்க்கையை இனி ஆரம்பிக்க போறாங்க. திருமணத்துக்கு அப்புறமும் அவங்க படங்கள்ல நடிப்பாங்களா, ஆஸ்திரேலியால போய் செட்டில் ஆயிருவாங்களா அப்படிங்கறத பொறுத்திருந்துதான் பார்க்கணும். குடும்ப வாழ்க்கைக்கு சில நடிகைகள் முக்கியத்துவம் கொடுத்து திருமணம் ஆனதுக்கு அப்புறமா அப்படியே சினிமாவில இருந்து விலகி போயிடுறாங்க. அப்படி இவங்களும் சினிமாவை விட்டு விலகிடுவாங்களான்னு பொறுத்திருந்துதான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாம பிரியா பவானி சங்கர் அவங்க ரொம்பவே திறமையான நடிகை. அவங்களுக்கு என்ன கதாபாத்திரம் கொடுத்தாலும் அதுக்கு பொருத்தமா நடிப்பாங்க. ஆனா இப்ப அவங்க நல்ல கதைகளை தேர்வு செஞ்சா கண்டிப்பா இன்னும் நிறைய பட வாய்ப்புகள் வரும். இந்த நேரத்துல திருமணத்துக்கு அப்புறம் அவங்களுடைய சினிமா வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்துதான் பார்க்கணும். எது எப்படியோ ரசிகர்களுக்கு இவங்களுக்கு திருமணம் அப்படிங்கறது சந்தோஷமா இருந்தாலுமே சினிமாவில அடுத்து நடிப்பாங்களா அப்படிங்கிற கேள்விக்கு ரொம்பவே சோகமா தாங்க இருக்கு. சோ என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இது பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க.